ஸோ என்னோட ஆன்சர் இது பண்ணா அது வந்து ஃபார்முலா 3 எல்லாம் அப்ளை பண்ணுங்க. b minus a divided by n. That is equal to a value 0, b value 3. அப்போ 3 by n. அப்படின்னா அது ஆன்சர் பியா? ஆன்சர் பி வருதுங்கய்யா, செக் பண்ணிக்கலாம். f of xj equal to f of a plus j into del x. f of a ஓட 0 plus j into del x வந்து 3 by n. அப்போ இங்கே என்ன f of x x ஸ்கொயர்டு, அப்போ என்னாச்சு j ஸ்கொயர்டு, அதாவது அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்போ 3j டிவைடட் பை n தி ஹோல் ஸ்கொயர். அப்போ ரைட் ஹேண்ட் லிமிட்டோட ஃபார்முலா என்ன? லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிட்டாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஓகே, del x into summation 3j divided by n the whole square. இந்த டைம் எங்க இருக்குதுன்னு பாருங்க, உங்களுக்கு அதான் ஆன்சரா இருக்கும். அப்பனா அது பி தான் ஆன்சர். சூப்பரா சொல்லிட்டீங்க, வெரி குட். இப்போ n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி கேபிட்டல் n வச்சுப்பீங்களா? கேபிட்டல் n மாற்றுங்க. சரி, டவுட் இருக்குதுப்பா. ரொம்ப ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? கொஸ்டின் பார்த்துட்டேன், அதற்கு தான் டஃப்பாக இல்லதா? இந்த கொஸ்டின் பாருங்களேன், இந்த கொஸ்டின் என்ன கஷ்டமாக இருக்குன்னு பாருங்க. சச் வேல்யூஸ் கம்ப்யூட் பண்ண சொல்லிக்கிறோம். எப்படி போடுவீங்க? உங்களுக்கு தெரியாதுதா? அது ஸ்ப்ளிட் பண்ணி இன்டிகிரேட் பண்ண அப்பனா அது இன்டிகிரேட் பண்ண 2019 x to 2019 x plus tangent plus secant x. இது இன்டெகிரல் பண்ணுங்க. இது இன்டெகிரல் பண்ண x வரும்ட்டீங்க. இது இன்டெகிரல் பண்ணா secant x தானே வரும். minus e to the power x plus c. வெரி குட், அவ்வளோதான். இதுக்கு இதுக்கு என்ன வேணும்? அது ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணா x to the power of 4 over 3 over 4 over 3 minus x square over 2. அப்பனா 3 over 4 minus 1 over 2. அப்பனா 1 over 4 ஆன்சர். இது எப்படி போடுவீங்க? இந்த சப்ஸ்டிடியூஷன் போனால் வர மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் சொல்கிறேன். சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் தான். வெரி குட். அப்போ u equals to x square, அப்போனா du over dx வந்து 2x. இந்த மெத்தட் நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன். சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் வந்து லிமிட் அப்ளை பண்ணுற மெத்தட் உனக்கு சொல்லிக் கொடுக்கல, அதை இன்னைக்கு எடுக்கலான்னு பார்த்தேன். இது என்ன எடுப்பீங்க? நீங்கள் சொன்னது t ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5, கரெக்டுங்களா? நீங்கள் சொன்னது கரெக்டு. அப்போ dt பை dx என்ன கிடைக்கும் அப்படின்னா 2x. அப்போ dt ஈக்குவல் என்ன கிடைக்குன்னா 2x இன்டு dx. அப்போ பார்த்தா நியூமரேட்டர் டைம் ஃபுல்லாக வந்துருச்சு. அதேமாதிரி டினாமினேட்டர் டைம் என்னென்ன ஆயிரும்? டீன்னு ஆயிரும். டினாமினேட்டர் டைம் நம்ம டீன்னு எடுத்துக்கலாம், இது வந்து டின்னு எடுத்துக்கலாம். பட் இந்த லிமிட் வந்து எதனோடது? எக்ஸோடது. அப்போ நம்ம லிமிட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? லிமிட்டே அந்த இதை இன்டிகிரேட் பண்ணும்போது அந்த கீழே இருக்கிறது மேலே வரும்போது அது ln x square plus 5 அப்படி தானே எழுதணும். ஓ, நீ அப்படி லிமிட் சேஞ்ச் பண்ணாமல் அப்படி எழுதிக்கலாங்கிறியா? ஓகே, அது அப்படி இன்டிகிரேட், அது சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் வச்சு இன்டிகிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லிமிட் போட்டால் சேமாக தானே வரும். அப்படியும் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் சொன்ன மெத்தட் அதுவும் பண்ணிக்கலாம். இல்லை இதுவும் லிமிட் சேஞ்ச் பண்ணாலும் ஒன்றும் தப்பு கிடையாது.
லிமிட் சேஞ்ச் பண்ணி போட்டாலும் தப்பு கிடையாது, நீங்கள் சொன்னதும் கரெக்டு தான், தப்பு கிடையாது. சரிங்களா? இது எப்படி லிமிட் சேஞ்ச் பண்ணுறது கற்றுக் கொடுக்குறேன் பாருங்கள், நீங்கள் அந்த மெத்தட் அப்ளை பண்ணாலும் தப்பு கிடையாது. சரிங்களா? இப்போ எக்ஸ் வந்து என்ன, -3. எக்ஸ் வந்து -3ன்னு போட்டிங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும், -3னா 9 + 5 14 கிடைக்கும். கரெக்டுங்களா? அடுத்து எக்ஸுக்கு வந்து என்ன போடுவீங்க, 2 போடுவீங்க. 2 போட்டு கிடைக்கும் 4 + 5 வந்து 9. சரிங்களா? அப்போ இந்த இன்டெகிரேஷன் என்ன ஆகும், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். கரெக்டுங்களா? அப்பர் லிமிட் வந்து எவ்வளோ கிடைக்குது, 9 கிடைக்குது. லோயர் லிமிட் வந்து 14 கிடைக்குது. அப்போ என்னாச்சு, 14 to 9 வருது. கரெக்டாப்பா? 14 to 9 dt டிவைடட் பை tன்னு வரும். நீங்கள் சொன்ன மாதிரி log of t வரும். லிமிட் வந்து 14 to 9 வருது. தட் இஸ் ஈக்குவல் டு log of 9 டிவைடட் பை 14. 9 டிவைடட் பை 14. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அதாவது என்ன செஞ்சீங்கன்னா log 9 மைனஸ் log 14 வரும். அந்த 14 வந்து டினாமினேட்டர் வந்துடும். இது ஒரு மெத்தடு. இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே வந்து log of x² + 5னே வச்சுக்கிட்டு லிமிட் வந்து டைரெக்டாக போட்டுடலாம்லன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிங்க. போட்டலாம், அதுவும் கரெக்டு தான். அதுவும் உங்களுக்கு சேம் ஆன்சர் வரும். log 2 போடும்போது 9 வருது. அதே மாதிரி log -3 போடும்போது 14 வருது. ரெண்டு சேம் ஆன்சர் வரும். log of 9/14 வரும். ஸோ ரெண்டு சேம் ஆன்சர், அது தப்பு கிடையாது. சரிங்களா? ஓகே சார். இது எப்படி போடுவீங்க எனக்கு? அதான் அந்த அதுவும் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், மேலே u 2x x² + 5 எடுத்தா அப்படி பண்ண முடியாது. எப்பவுமே டினாமினேட்டர் அந்த மாதிரி வரது பண்ணக்கூடாது. அப்படி பண்ணக்கூடாது. வேற ஈஸியான ஐடியா தான், ரொம்ப ஈஸியான ஐடியா. ஸ்ப்ளிட் பண்ணி வெரி குட். இதெல்லாம் உங்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்குதா, ஸ்ப்ளிட் அப் பண்ணணும். சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நீ கண்டுபிடிக்கக்கூடிய டெரிவேட்டிவ் டைம் வந்து நியூமரேட்டர்ல வரும்போது, ஓகே, 2x × dx. சரிங்களா? ஏன்னா நீங்க சொன்னது வந்து டினாமினேட்டருக்கு வரும். இங்க பாருங்க, இப்படி எடுப்பீங்க, இப்படி எடுத்தா 2x வரும். பட் என்ன 2x வந்து என்ன யூஸ், கரெக்டுங்களா? dt/dxன்னு வரும். அப்போ இதை தூக்கி இங்கே போடுவீங்க. அப்போ dt = 2x × dxன்னு வருது. பட் இங்கே இருக்குதா, இங்கே இல்லை. கரெக்டுங்களா? ஏன்னா டினாமினேட்டர் தான் 2xன்னு இருக்குது, நியூமரேட்டர் இல்லை. நியூமரேட்டர் இருக்கும்போது தான் அந்த மெத்தட் அப்ளை பண்ணணும். சரியா தம்பி? ஓகே சார். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு சிங்கிள் டேம் வர மாதிரியோ இல்லை ஃபார்முலா டேம் வர மாதிரியோ நீங்கள் மேக்ஸிமம் ஸ்பிளிட் அப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிங்கிள் டேம் வர மாதிரி இல்லை ஸ்பிளிட் அப் பண்ணால் இன்டெகிரேஷன் ஃபார்முலா வரும். சப்போஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். x + 5 டிவைடட் பை x² + 4 இது இன்டெகிரல் பண்ண சொல்கிறேன். இது என்ன பண்ணலாம், இது டி மெத்தட் எடுப்பியா? டி மெத்தட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் எடுத்தாலும் வேஸ்ட். அது வேற என்ன ஐடியா யூஸ் பண்ணலாம்? அந்த கீழே அந்த ஃபேக்டரைஸ் பண்ணுறது, கீழே வந்து ஸ்பிளிட் அப் பண்ணுறோம். அப்போ x டிவைடட் பை x² + 4 dx ப்ளஸ் 5 கான்ஸ்டன்ட் dx டிவைடட் பை x² + 4. சரிங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து டி மெத்தட் அப்ளை பண்ணணும். இது வந்து டி மெத்தட் அப்ளை பண்ணால் 2 வந்து 1/2 ஆகும். அப்போ இதனோட ஆன்சர் வந்து 1/2 log of x² + 4 வரும். இது பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் வரும். அப்போ என்னாச்சு, இதனோட ஃபார்முலா ஆல்ரெடி 5 இருக்குது. 1/a 1/aனா 1/2 tan இன்வர்ஸ் ஆஃப் x/a, tan இன்வர்ஸ் ஆஃப் x/2. சரிங்களா? ப்ளஸ் புரியுதா கண்ணு? எப்போ வந்து நம்ம ஸ்பிளிட் அப் பண்ண வேணும், எப்போ வந்து டி மெத்தட் எடுக்கணுங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தடும் அப்ளை ஆகுது. இது பார்த்தா டி மெத்தட் அப்ளை ஆகுது, இது பார்த்தா நார்மல் ஃபார்முலா அப்ளை ஆகும், நார்மல் இன்டெகிரல் ஃபார்முலா அப்ளை ஆகும். பட் நம்ம இங்கே எடுக்கும்போது என்ன ஆகுது, இது ஒரு லீனியர் டைம், ஒரு சிங்கிள் டைம் தான் வருது டினாமினேட்டர். அதனால ஸ்பிளிட் அப் பண்ணாலும் நம்மளுக்கு ஈஸியாக வரும். அப்போ x² / 2x dx ப்ளஸ் 5/2 இஸ் கான்ஸ்டன்ட் இன்டெகிரல் x × dx. அப்போ டைரெக்டாக நம்ம போட முடியுமா? இந்த டைம் கட் ஆயிரும். 1/2 இன்ட்டு x²/2 கட்டப்பா. ஆனால் அந்த 5/2 அந்த x கீழே இருக்கு. 1/x இது log x ஃபார்முலா ப்ளஸ் 5/2 இன்ட்டு log x ப்ளஸ். சரிங்களா? 1/xனா log x ஓட ஃபார்முலா. இந்த 1/x போட மாட்டேன், இது வந்து log x ஃபார்முலா. சரிங்களா? ஓகே சார். அவ்வளோதாங்க.
ஸோ இதை மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இன்டெகிரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டஃப்பான கொஸ்டின் கேட்குறதா இந்த இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் இது வந்து 2023 கேட்ட கொஸ்டின். இதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ண முடியும் பாருங்க, டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க பாருங்க. நீங்களே போட்டு அனுப்ப முடியும். ஆனால் நார்மல் கொஸ்டின் அது அந்த அளவுக்கு பெரிய டிஃபிகல்ட்டாக இல்லை, உங்களால் போட முடியும். ஈஸியாக மார்க் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. இதை போட்டு அப்படியே சொல்லுங்க பாருங்க.